செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொடி பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ் 1 கப், 1/4 கிலோ கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 5 பல், இஞ்சி சிறிதளவு, மிளகாய் 4, சோம்பு சிறிதளவு. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அரைச்சதை பவுலில் மாற்றிக்கலாம். கட் பண்ண முட்டைக்கோஸ், பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2 பொடி பொடியாக கட் பண்ணது, உப்பு தேவையான அளவு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்துக்கலாம். நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கங்க. தட்டி எடுத்துக்கிட்டோம். அடுப்புல கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காய்ச்சி தட்டி வச்சதை போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு. வேற பிளேட்ல மாத்திக்கங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். சுவையான முட்டைக்கோஸ் வடை ரெடி. மறக்காம எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.